எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். முதலாளி, லாக்கூல், மட்டு, நான் எல்லாரும் வந்துட்டோம். மேட்ச் வந்து லார்ட்ஸ்ல டை ஆயிருச்சு. சூப்பர் ஓவர் போக வேண்டிய மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப க்ளோஸா போயிருச்சு. நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. டீ வரைக்கும் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கையில கொடுத்துட்டாங்க. வாங்கின எல்லா இனிஷியேட்டிவும் திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம நேற்று சொன்ன மாதிரியே பந்து பிளானியும் ஒர்க் அவுட் ஆச்சு. பந்து மெஷர்டா அடிச்சாரு. ரொம்ப கண்ணாமண்ணான்னு சுத்தாம மெஷரா அடிச்சாரு. பிளான் பி ஜடேஜா 130 பால் ஆடிட்டாரு. ராகுல் அவரோட பார்ட்டை கரெக்டா பண்ணிட்டாரு. நிதிஷ்குமார் ரெட்டி ரன் கம்மி தான், பட் அப்ளை பண்ணி விளாண்டாரு அவரும். பட் தென் அன்பார்ச்சுனேட்லி மட்டுக்கு இதை சொல்லிச்சு, வேற வேர்ட் யூஸ் பண்ணி சொல்லிச்சு. டெய்ல்னு சொல்லாம லோவர் ஆர்டர்னு சொல்லிச்சு நேத்து. இதை அதான் டிஃபரன்ஸ். அவங்களோட கடைசி 3 விக்கெட் தான் சுந்தரும் வந்து ஓரளவு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. யாரு? கடைசி பிரஷர் வாஷிங்டன் சுந்தரும். சுந்தரும் நல்லா தான் விளாண்டாரு. அப்சல்யூட்லி. கடைசி வேற வழி இல்ல. ஆமா, சம் அப் நான் பண்ணிடுறேன். அவங்களுடைய லாஸ்ட் 3 விக்கெட்ஸ் வந்து 116 ரன்ஸ் அடிச்சாங்க பேட்டிங்ல. நம்மளோட லாஸ்ட் 3 ரன்ஸ் வந்து 11 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 விக்கெட்ஸ். இங்கிலாண்டோட லாஸ்ட் 3 விக்கெட்ஸ் வந்து 116 ரன்ஸ். இந்தியாவோட லாஸ்ட் 3 விக்கெட்ஸ் சேர்ந்து 11 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ ஐ லீவ் இட் தேர். நீங்க சொல்ல ஆரம்பிங்க, வில் கண்டினியூ. அதான் ஏற்கனவே சொன்னதுதான், அந்த கடைசி 3 பேர் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃபென்சிவா நிக்கணும்னு ஆடலாம். பட் ஆனா என்ன சொல்றாருன்னு தெரியல. அவர் ஒரு 6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு 4 அடிக்க ட்ரை பண்ணாரு. அது வந்து சாய் சுதர்ஷன் வந்து சொன்னதுனாலயா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் 7 விக்கெட் இருக்கும் போதே வாஷிங்டன் சுந்தர் சிங்கிள் தான் வேற வேணான்னாரு. அதெல்லாம் வந்து விளையாடி இருக்கலாம். இது வர 2 விட்டுருந்தா இன்னும் அட்லீஸ்ட் ஒரு இன்னொரு 5 ரன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிருக்கலாம், பெட்டர். நேத்து நம்ம ஈவினிங் பேசுறப்ப என்ன சொன்னோம்னா 100 ரன்குள்ளேயாவது டிஃபரன்ஸ்ல கொண்டு வரணும்னு சொன்னோம். பரவாயில்ல, ஈக்குவல் ஆயிடுச்சு. நம்ம என்ன பயந்தோம்னா 100 ரன்னுக்கு மேல டெபிசிட் ஆகி அதுக்கப்புறம் ஓவர் கம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஸோ இப்ப லெவலா இருக்கு. ஸோ வந்து 1 டே மேட்ச் மாதிரி 2 டே மேட்ச் இப்போதைக்கு. ஒரு நாள் நாங்க ஆடுவாங்க, ஒரு நாள் நம்ம ஆடுவோம். யாரை முடிக்கிறது தான் மேட்ரு. இப்போ விளையாடுவாங்க. பண்ட் வந்து அந்த அவுட் வந்து ராகுலுக்கு டீக்கு முன்னாடி என்ன அந்த செஞ்சுரி அடிக்காட்டி இவர் கொடுத்துதான் செஞ்சுரி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் அடிச்சிருப்பாரு இருந்தாலும். பட் அவர் எமோஷனலாகி கொடுத்த ட்ரை பண்ணாரு. ரன் அவுட் ஆயிட்டாரு, தேவையில்லாத ரன் அவுட். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஜடேஜா வந்து 3வது தடவை 50+ கண்டினியூஸா வந்த ட்ராட் ப்ரூவ் பண்ணாரு. சுந்தர் நல்லா சப்போர்ட் பண்ணாரு. ஆனா ஜடேஜா அவுட் ஆனதுக்கு அப்புறம் சுந்தர் வந்து டேக்கன் இனிஷியேட்டிவ் லீட் எடுத்திருக்கணும். ஆனா அவர் ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள் எடுத்து கன்வெர்ட் பண்ணி பவுலருக்கு பேக் கொடுத்துட்டு இருந்தாரு. அது ப்ராப்ளி பண்ணிருக்க கூடாது. பட் அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துச்சோ என்னவோ அவங்க அதை ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு இந்த டைம் நம்ம பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆக்சுவலா இன்னைக்கு அந்த நம்ம இந்த கடைசி 2 ஓவர் இந்த ஒரு பஞ்சாயத்து நடந்தது பாத்தீங்களா? கடைசி ஓவர் பஞ்சாயத்து. அது நம்ம வந்து இந்த கிரிக்கெட் ஃபுட்பால் காலேஜில் விளையாடும்போது லைட்டு சரியில்லை, தோக்குற மாதிரி இருக்கும்போது லைட்டு சரியில்லைன்னு நீ பண்ணுவியே. அதான்டா இப்ப கடைசி ஓவர் பண்ணாங்க, கையில அடிபட்டுருச்சு. அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இன்னும் 2-3 ஓவர் போயிருந்தா ஒரு விக்கெட்டாவது வந்திருக்கும். இன்னைக்கெல்லாம் வெயில் அதிகம், நாளைக்கும் வந்து கொஞ்சம் வெயில் அதிகம் தான் சொல்லியிருக்காங்க. நான் நேத்தே சொன்னேன். இன்னொரு ட்ரிவியா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு மட்டும் லார்ட்ஸ்ல 26,000 வாட்டர் பாட்டில் வித்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி மொத்த டெஸ்ட் மேட்ச் சேர்த்து தான் அவ்வளவு விற்பாங்க. ஒரு நாள் மட்டும் அந்த அளவுக்கு வெயிலாம். அப்படி இருக்கிறப்ப அவங்க குறை சொல்ல முடியாது. எப்படியாவது கடைசி ஒரு விக்கெட் எடுப்பான்னு பார்த்திருப்பாங்க. கடைசி 2 ஓவர் விக்கெட் எடுத்துட்டாங்க. திருப்பி பேட்டிங் கூட இறக்கி விட்டாங்க. ஓகேதான். அது என்ன, அது அந்த ஒரு ஓவர் இன்கான்சிக்வென்ஷியல் தான். பாப்போம் நாளைக்கு எப்படி கண்டினியூ பண்றாங்கன்னா. 387 நம்ம இது பண்ணிட்டோம்னு சந்தோஷப்படுறோம். பட் 376 ஃபார் 6 இருந்தோம். அப்படிதான் ஒவ்வொன்றையும் நம்ம நுணுக்கமா பிரேக் பண்ணி பார்த்துட்டு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து என்ன சொல்றோம்னா, அவங்க வந்து லோவர் ஆர்டர் இன்னும் கொஞ்சம் அடிக்கிறாங்க, நம்ம லோவர் ஆர்டர் சுத்தமா அடிக்கல அப்படின்றால்தான் சரி பரவாயில்லன்னு சரி இன்னொரு பவுலர் வேறான்னு சொல்லிட்டு வாஷிங்டன் சுந்தர் எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த கடைசி 3 பேர் வந்து கொஞ்சம் நிக்கிறதுக்கு ஒன்னும் பெரிய இது இல்ல, ட்ரை பண்ணலாம். நீ இப்போ அந்த லாஸ்ட் 3 வந்து நீ இப்போ இங்கிலாந்து தவிர மத்த டீமும் நம்ம மாதிரிதான் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஆடுவாங்க. சோ நீ அதை வந்து விட்டுரு, கொடுத்தாச்சு, கணக்குல கொடுத்தாச்சு. பேட்ஸ்டிங் வந்து அதான் பேட்டிங் கணக்கே பண்ணாத. நம்ம திருப்பி சொன்னாலும் லோயர் ஆர்டர் மாற போறது கிடையாது.
அவங்க வந்து இனிமேல பேட்டிங் இது பண்ண இம்ப்ரூவ் பண்ணா இல்ல டைம். மாற போறது இல்லைன்னு நம்ம சொல்லி விட்டுற முடியாது வெற்றி. இப்போ வந்து ஆகாஷ்தீப் கேன் பேட் லிட்டில் பிட். இப்போ இஷாந்த் சர்மா வந்து வந்த உடனே வந்து அவர் என்ன நான் 50 பால் 60 பால்லாம் நின்றுட்டு இல்லை. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 பால் எல்லாம் அவுட் ஆனாரு. ஹி மேட் அன் எஃபர்ட். ஒரு எஃபர்ட் போட்டுட்டு நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணி பண்ணாரு. அந்த மாதிரி இப்ப ஒரு இது சிராஜ் என்னன்னா வந்து இத்தனை அதுதான் வருஷமா வெற்றி. இருக்காரு. அதான் டெய்லண்டர்ஸ் வந்து ரன் அடிக்கிறதுங்கிறது வேற, அவுட் ஆயிட்டு போகாமலே பால் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கிறது வேற. இப்ப அதான் புரியுது நிதிஷ் ரெட்டி அவங்க. 30 ரன் தான் அடிச்சாரு, எவ்வளவு ரன் ஃபேஸ் பண்ணாரு, அந்த மாதிரி தான். சோ இவங்க எல்லாமே ஒரு அதான் 40 அவங்க 40 என்ன பால் 50 பால் ஃபேஸ் பண்ணாங்கனாலே ரன் வரும்னு சொல்றோம். ஆமா, ஆனா அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அனுப்பிச்சாங்க நமக்கு தெரியாது இல்ல. ஏன்னா இதே ஆகாஷ்தீப் பும்ரா போன தடவை இங்கிலாந்து விசிட், ஆகாஷ்தீப்ல பும்ரா போன தடவை இங்கிலாந்து விசிட் பண்றப்ப அவர் நல்லா பேட்டிங் பிடிச்சாரு, பும்ரா அடிச்சாரு. சோ இந்த 2 மேட்ச் அவர் அடிக்கல. அதே மாதிரி கொஞ்சம் பேட் தரவலாம், இல்லைன்னு சொல்ல. அவங்க ஆனா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, சும்மா போய் சுத்துன்னு அனுப்பிச்சு விட்டாங்களா நமக்கு தெரியாது இல்ல. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வெற்றி ப்ராபப்லி ஹி டசன்ட் வாண்ட்ஸ் டு மேக் என்ன சொல்றது, நான் வந்து அதை பேட்டிங் வந்து அந்த அளவுக்கு இப்பெல்லாம் பண்றது இல்லை. பேட்டிங் மேபி பேக் இன்ஜுரினால ஹி இஸ் நாட் பேட்டிங் எனஃப் டைம் இந்த நெட்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதான் சரி வெற்றி, நீ சொன்ன 2 பாயிண்ட்டுக்கு நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா எக்ஸ்பிளனேஷன் தரணும்னு விரும்புறேன். அது ரெண்டுமே கரெக்டான பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரன் அவுட் அது எப்படின்னா, ஜென்ரலா வந்து நம்ம விளையாடும் போதே என்னன்னா, ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்னா வந்து பேட்டர் கால் பண்ணும். பால் பின்னாடி போச்சு அப்படின்னா நான் ஸ்ட்ரைக்கரோட கால். இதுதான் வந்து டிக்சம். ஆனா பந்த் வந்து சிங்கிள் அடிச்சுட்டு ஐ மீன் ஆஃப் சைட்ல தள்ளிட்டு கேல்ராவல பார்த்துட்டு அவர் ஸ்டார்ட் கொடுத்த உடனே அந்த கால் வந்து கேல்ராவலோட கால் ஆயிருச்சு. ஆக்சுவலா பந்தோடைய கால் இல்ல, கேல்ராவலோட கால் ஆனதுனால அது அப்படியே கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணாரு, ரன் அவுட் ஆயிடுச்சு. தேவையில்லாத ரன் அவுட் அது அவாய்ட் பண்ணிருக்கலாம். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து ஜடேஜா. இப்போ ஜடேஜா வந்து நம்பர் 6, இப்போ நம்பர் 6 ஆடிட்டு இருக்காரு. நம்பர் 6ல வந்து இது 3வது 50. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், கில்லு நம்பர் 3, கோலி நம்பர் 4, பந்த் நம்பர் 5, கேஎல் ராகுல் நம்பர் 6, ஜடேஜா 7, அஸ்வின் 8 இப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அவங்க அஸ்வினுக்கு பதிலாக 8ல சுந்தர கொண்டு வந்துட்டாங்க, ஜடேஜாக்கு பதிலாக 7 வந்து நிதிஷ் ரெட்டி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம தான் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா இது பண்றாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்குமே தவிர, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க அதே டெம்ப்ளேட் தான் வச்சிருக்காங்க. 8ல அஸ்வினுக்கு பதிலாக 8ல சுந்தர், 7ல ஜடேஜாக்கு பதிலாக 7ல ரெட்டி. ஜடேஜாவை வந்து 6ல இந்த ராகுலுக்கு பதிலாக ஒரு பேட்டரா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ் பர்ஃபார்ம்டு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம பார்க்கணும். அப்ப நம்பர் 6 ஜடேஜா ஹாஸ் பீன் வெரி எஃபெக்டிவ் அண்ட் எக்ஸப்ஷனல். நான் சொல்றது கன்சிஸ்டன்ட். அதுதான் வந்து அது அதை அவங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது இப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர் 6க்கு அவர் வந்ததுல இருந்து அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது குட் தான். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன அவங்க அட்வான்டேஜ் ரெஸ்ட் பண்ணாங்களோ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டாங்க. சரிதான். சரி, இப்ப அடுத்து இப்போ நாளைக்கு இப்போ நம்ம சொன்ன ஒரு நாள் ஃபுல்லா ஆடிட்டாங்க. நாளைக்கு டீக்குள்ள அவங்களை ஆல் அவுட் ஆக்கணும். அதாவது நம்ம இப்ப சொல்றோம் இன்னும் கொஞ்சம் லீட் எடுத்துக்கலாம்னு. பட் பிகினிங் ஆஃப் த டேல நீங்க 387 அப்படின்னா நம்ம வந்து சரி தேங்க்யூ அப்படின்னு இல்ல, சொல்லி எடுத்துருவோம். உங்க கண்டிப்பா நேத்தே 100 தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். 100 டெபிசிட் இல்லாம இருந்தாலே பெரிய விஷயம் சொல்லிட்டு இருந்தோம்ல. 1 பார்க் கொண்டு வந்துட்டாங்க. அது நம்ம ஒரு மினி கொலாப்ஸ் ஆச்சு கடைசியில, அது திருப்பி ரெக்கரண்ட் ஆகுது. பிட்ச் இப்ப கொஞ்சம் பிரேக் ஆகிறத பார்த்தா 4th இன்னிங்ஸ் கொஞ்சம் நம்ம ஆளுங்க நம்ம இந்தியால நியூசிலாண்டோட தோத்த மாதிரி ஸ்பின்ல நிறைய போயிட போறாங்க. அது பெஸ்ட் பேட்டிங் கண்டிஷன்ஸ் அதையும் நம்ம சொன்னோம். 40 ஓவர் பால் அதை வந்து அவங்க நல்லா யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. இந்த மாதிரி க்ளோஸ் கேம்ஸ்ல எல்லாம் வந்து குரூஷியல் மூமெண்ட்ஸை வின் பண்றவங்க தான் ஃபைனலா வின்னர்ஸா வருவாங்க. இன்னைக்கு வந்து இவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கேம் அஹெடா இருந்தாலும் குரூஷியல் மூமெண்ட்ஸை இந்தியா லூஸ் பண்ணிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி இது ரிசல்ட் அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். அதுதான். அதுவும் என்ன இதுனா அவங்க செகண்ட் நியூ பால் வந்து சரியாவே போடல. நல்ல ரன் வந்துச்சு, ஒரு விக்கெட் கூட எடுக்கல. ஆல்மோஸ்ட் ஒரு 20 ஓவர்ஸ்க்கு விக்கெட்டே எடுக்கல அவங்க. அதுக்கப்புறம் பால் பழசான அப்புறம் அவுட் ஆனதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. அது ஆனா இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கு, பிட்ச்ல கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கு. பெரிய அளவுக்கு இது இல்ல, ஆனா மூவ்மெண்ட் இருக்கு. பேட்டிங் டிஃபிகல்ட் ஆயிட்டே தான் வரும் வெற்றி போக போக. இன்னைக்கு தான் பெஸ்ட் கண்டிஷன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப நாளைக்கெல்லாம் பிச்சு இதாயிருமா, இன்னும் ட்ரை ஆயிருமா? பிட்ச் ட்ரை இன்னும் பிரேக் அவுட் ஆகும். இன்னும் கொஞ்சம் கிராக் எல்லாம் கொஞ்சம் வைனா கொஞ்சம் பிரேக் அவங்க ஆகும். 4வது நாள் தானே திருப்பி அடிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா. 4வது நாள் தானே திருப்பி அடிச்சாங்க ஆஸ்திரேலியாவோட. அன்ஈவன் பவுன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். லைக் திடீர்னு அந்த கிராக்ல பட்டா பவுன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. மத்தபடி திடீர்னு லோ டவுன் ஆகுது, கொஞ்சம் அன்ஈவனா இருக்கு.
அது எப்படி ஹோல்ட் ஆகுதுன்னு வரும்போது சொல்ல முடியாது. பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தேன். ஸ்டோக்ஸ் அவுட் ஆன பால்லாம் நல்ல பால். பும்ரா பால். போன இதுல சொல்றேன் நான். அதுக்கப்புறம் நேத்து ஹைலைட்ஸ் பார்த்தேன். நம்ம பேசும்போது இல்ல நான் பார்க்கல அந்த டிஸ்மிஸல். நிதிஷ் ரெட்டி பால் பாஸ் சொல்லுங்க. நிதிஷ் ரெட்டி அவுட் ஆனது நான் ஸ்டோக்ஸ் பார்க்கறேன். பால்லாம் இதுல பட்டு ஜம்ப் ஆயிடுச்சு. அதான். சோ நாளைக்கு வந்து இந்த டைம்ல வந்து நம்ம பேட்டிங் பிடிக்க ஒரு டார்கெட் செட்டா இருக்கணும். நம்ம தூக்கிருக்கணும் அவங்க எல்லாரையும். ஏன்னா இப்போ அவங்க பேட்டிங் பிடிச்சாங்கன்னா, அவங்க பவுலிங் போட்டிருந்தாங்கன்னா நம்மள ஃபுல்லா பேட்டிங் பிடிக்க வச்சு டார்கெட் எப்படினாலும் அடிக்க வைப்பாங்க லாஸ்ட் நாள். நம்ம அந்த அளவுக்கு அக்ரெசிவா போவோமா அப்படின்றது கில் கம்பீர பொறுத்து தான் இருக்கு. ஒரு ஸ்கோர் வந்துருச்சுன்னா தே வில் டிக்ளேர் ஏர்லி. பரவாயில்ல, நம்ம 20 விக்கெட் 10 விக்கெட் எடுக்க முடியும் அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு விக்கெட் காலையிலே தூக்கிடணும். டிக்ளேர் பண்ணுவாங்களான்னு டவுட் தான் வெற்றி. அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வின் ஆர் டிரா அப்படின்னு தான் வரணும்னு அவங்க நினைப்பாங்க. எதுக்கு இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அவங்க சான்ஸ் கொடுக்க போறாங்க? ஏன்னா இந்த பிச்சில் வந்து அவ்வளோ அக்ரெசிவா அடிக்க முடியுமா? அவ்வளோ ஸ்கோர்ஸ் நிறைய இவங்க வந்து ஒரு நாள்ல 350 320 அடிச்சுலாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த பிச்சில். நினைக்கிறேன். ஆனா அவங்க ட்ரை அதனாலதான் பண்ணுவாங்கல்ல. 300 கிட்ட கொண்டு வந்துட்டாங்கல்ல. சோ ட்ரை பண்றதுல இது கிடையாதுல்ல. ஃபர்ஸ்ட் டே 250 வெற்றி. 250 ஃபர்ஸ்ட் டே. அதான் நாளைக்கு அக்ரெசிவா அடிக்க மாட்டாங்கன்னு என்ன ஒரு திருப்பி ஒரு பெரிய ஸ்கோர் கொண்டு வந்தா இந்தியாவா பவுல் அவுட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி they might try aggressively. சோ அது நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு. நியூ பால்ல ஒரு 4 விக்கெட் எடுத்தாங்க, திரும்ப பழையபடி இல்ல கண்டிப்பா நாளைக்கு பாசிட்டிவா தான் இருப்பாங்க. இல்ல அதான் நியூ பால்ல விக்கெட் போனா போயிடுவாங்க. பட் கண்டிப்பா நாளைக்கு பாசிட்டிவா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட 3.5 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கண்டிப்பா இருந்துச்சுன்னா அப்புறம் ஸ்டெப் பண்ணுவாங்க. இல்லைன்னு சொல்லல, அதான் அவங்க பிளானேவா இருக்கும். பட் டிக்ளேர் பண்ற அளவுக்கு போக மாட்டாங்க. அவங்க அடிச்ச வரைக்கும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. பட் என்னன்னா பஷீர் பால் எல்லாமே நல்ல பயங்கரமா ஆக்சுவலா ஸ்பின் ஆச்சு. இந்த கடைசியா அந்த அவர் இன்ஜுரி ஆயிட்டு போறதுக்கு முன்னாடி நிறைய பால் வந்து நல்லாவே ஸ்பின் ஆச்சு. ஸோ ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் ஆல்சோ பால் கொஞ்சம் அட்லீஸ்ட் விக்கெட் எடுக்கலனாலும் தே கேன் கண்ட்ரோல் த இது. அவங்க சொல்ற அதிகமா அடிக்க பார்த்தாங்கன்னா ரன் ரேட் அதிகமா இருந்துச்சுன்னா. ஆமா, அவர் அடிப்பட்டு நல்லா போயிட்டாரு. இல்லாட்டி மீதி அவர் தான் போட்டிருப்பாரு. ஆமா, பட் நான் 3 நாளுமே ரொம்ப க்ளோஸ்லி கண்டஸ்டட் கேமா தான் இருக்கு. ஒருத்தவங்க முன்னாடி போக ஒரு டக் ஆஃப் ஆர் தான். இவங்க ஒரு தடவை கொஞ்சம் நோஸ் ஹெட், அவங்க திருப்பி முன்னாடி போறாங்க. ரொம்ப ரொம்ப க்ளோஸா தான் போயிட்டு இருக்கு. இப்பவும் வந்து மேட்ச் பேலன்ஸ்ல தான் இருக்கு. லாகோல் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் சொல்லிட்டீங்களே நீங்க பஷீர், நீங்க ரூட்டுக்குமே நல்லா ஓரளவு ஸ்பின் ஆகி தான் ஆயிட்டு இருந்துச்சு. நீங்க 10 ஓவருக்கு ஓரளவு ரூட்டே ஓரளவு டீசெண்டா தான் போட்டாரு. அப்பனா வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா கொஞ்சம் பெட்டரா தான் போடுவாங்க. அதுதான் நாளைக்கு ஃபுல்லா இங்கிலாந்து வந்து நிக்க தான் பார்ப்பாங்க. அதை மீறி அவுட் ஆனாதான் உண்டு. ரூட் தான் மேட்ரு. ரூட் தான் ஒன்லி பிளேயர் கொஞ்சம் கன்சர்வேட்டிவா விளையாடுற அளவுக்கு டிஃபென்சிவா விளையாடுவாரு. ரூட்டை கொஞ்சம் போற அளவுக்கு கொஞ்சம் ஏர்லி விக்கெட்ஸ் மட்டும் நாளைக்கு இன்னும் நியூ பால் தானே ஒரு தானே போட்டிருக்காங்க. நியூ பால் மட்டும் கொஞ்சம் ஏர்லியா, கொஞ்சம் காலையில கொஞ்சம் வெயில் அடிக்காம கொஞ்சம் ஓவர் காஸ்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். காலையில 5 மணிக்கே வெயில் பிரிக்குது காலையில. 5 o'clock சன்ரைஸ் at 5-6 AM. இந்த கன்னியாகுமரிக்குலாம் போகலாம், இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சன்ரைஸ் பாக்குறதுக்கு நீங்க 5 மணிக்கு அந்த மாதிரி சன்ரைஸ் பாக்குறதுக்கு காலையில 6 மணி வந்து மத்தியானம் 1 மணி மாதிரி இருக்கும்டா இங்க. தினேஷ் கார்த்திகே வந்து வெளியே போனா பயங்கரமா வெயில் அடிக்குது. ஐ எம் ஃப்ரம் சென்னை, அப்படி நானே எனக்கே வெயில் அடிக்குது அப்படின்னு நான் அதான் நேத்து வந்து சொல்லிட்டு இருக்கேன்டா, செம்ம வெயிலா இருக்குடா. அதான் கோட்டு போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். இதுல விம்பிள்டன்ல வேற கோட்டு போட்டு வேற உட்கார்ந்துருக்காங்க. எப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க தெரியல. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதான் டு சம் அப் ஒரு எக்ஸ்ட்ராடனரி 2 செஷன் இருந்துச்சு. அதை வந்து அப்படியே தூக்கி தட்டில் வச்சு திருப்பி கொடுத்துட்டாங்க இங்கிலாந்து கிட்ட. அது ரொம்ப வைத்தறிச்சலா இருந்துச்சு இந்தியன் ஃபேனா பாக்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா டெய்ல் அப்ளை பண்ணி விளையாண்டு இருக்கலாம். ஐ மீன் அவங்களுக்கு அபிலிட்டிங்கிறது வேற, இல்லாம இருக்கிறது வேற, அப்ளை பண்ணி விளையாடுறதுங்கிறது வேற. டு ஸ்டிச் அப் பார்ட்னர்ஷிப், ஜஸ்ட் ஸ்டேயிங் தேர். பாசிட்டிவ்ஸ் வந்து எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க. பந்த், ரெட்டி, ராகுல், வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா, நம்பர் 6 சூப்பரா எல்லாருமே விளையாண்டது. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னும் கொஞ்சம் அந்த லாஸ்ட் மைல் அந்த புஷ்ங்கிறது மிஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து அந்த குரூஷியல் மூமெண்ட்ஸை லூஸ் பண்ணிட்டாங்க. பட் நாளைக்கு நிறைய குரூஷியல் மூமெண்ட்ஸ் அவங்க கெயின் பண்ணாதான் தே கேன் கோ ஆன் டு வின் த மேட்ச். இப்போ வரைக்குமே மேட்ச் பேலன்ஸ்ல தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு பாப்போம் என்ன ஆகுதுன்னு. இதுதான் என் சைட்ல இருந்து. பாய்ஸ், நீங்க சொல்றதை சொல்லிட்டீங்கன்னா we can close. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு பிச் எப்படி பிஹேவ் ஆகுன்னு தெரிஞ்சிடும். அப்ளை பண்ணி ஜெயிக்கிறத பற்றி ட்ரை பண்ணும். ஒர்க் ஆன் த பெஸ்ட். ஸோ ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். வில் ரிவ்யூ வித் த டே 4 டுமாரோ. அது வரைக்கும் சைன் ஆஃப் வித் திஸ். பை.